உறவுகளுக்கு வணக்கம். இன்று முதல் 30ஆம் திகதி வரை கடுமழை பெய்யும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடற்பரப்பில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டபத்தினால் 6 மாவட்டங்களுக்கு, அதாவது வடக்கு, கிழக்கு, ஊவா, மேல், வடமத்திய மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த மழை பெய்யுமாயின் அந்த பகுதிகளில் உள்ள ஆறுகளின் தன்மைக்கு ஏற்ப கடந்த கால அனுபவங்களின்படி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கு அமைய அனைத்து ஆறுகளுக்கும் அருகிலுள்ள தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அந்த பகுதியினூடாக பயணிப்பவர்களுக்கும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் அறிவிக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு எச்சரிக்கையின்படி இருக்குமாறு கூறப்படுகிறது. தற்போது இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இயற்கை அனர்த்தங்கள் பல பகுதிகளிலும் நிகழ்ந்த வண்ணமாக இருக்கின்றன. 2025 நவம்பர் 25ஆம் திகதி கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திலும் சூறாவளி தாக்கம் ஏற்பட இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த சூறாவளி தாக்கத்தினால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் கடுமையான காற்றுடன் கூடிய காலநிலை ஏற்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மக்கள் அனைவரும் தங்களது பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தென்கிழக்கு பகுதியில் சூழ்ந்து இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டபம் அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. காற்றின் வேகம் அதிகரிக்கும் காரணமாக நாட்டில் கனமழை அதிகரிக்கப் போவதாகவும் கூறப்படுகிறது. அடுத்து வரும் 24 மணித்தியாலம் என்பது மிகவும் கடுமையானதாகவும் அதிகமான மழை வீழ்ச்சியை பதிவு செய்ய போகிற மணித்தியாலங்களாகத்தான் இருக்க போகிறது. நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் கடுமழை பெய்வதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் மற்றும் மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் பல வீதிகளும் மூடப்பட்டிருக்கின்றன. வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்ததன்படி, அதாவது தற்போது கிடைத்த செய்திகளின் அடிப்படையில் அடுத்து வரும் 24 மணித்தியாலம் என்பது மிகவும் எச்சரிக்கையானதாகவும் கடுமையான மழை பெய்யக்கூடியதாகவும் இருக்க போகிறது. இந்த மழை வீழ்ச்சி அதிகமாகின்ற சந்தர்ப்பத்திலேயே வெள்ளப்பெருக்கு அதிகமாக ஏற்படும், கடல் அலை உயரம் அதிகமாகும், மண் சரிவு அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே காற்றின் வேகம் 60 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்து பெய்ய இருக்கும் மழை வீழ்ச்சியானது 100 முதல் 150 மில்லிலீட்டர் வரை பெய்யும் என்றும் பொது வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விட்டிருக்கிறது. எனவே வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களினுடைய பாதுகாப்புக்காக சொல்கின்ற விடயங்களை கடைபிடிக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கிறது. தேவையற்ற பயணங்களை நிறுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. அதே நேரம் வெள்ளம் ஏற்படுகின்ற நேரத்தில் மக்கள் தங்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளையும் அனர்த்த முகாம்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி அந்த அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. கிழக்கு மாகாணத்திலேயே அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகி கொண்டிருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை பெய்த வண்ணம் இருக்கிறது. தலைநகர் கொழும்பிலும் காற்றின் வேகம் அதிகமாக உள்ளது. எனவே அடுத்து வரும் 24 மணித்தியாலம் என்பது கடுமையானதாக இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. மலைப்பகுதிகளில் வாகனம் செலுத்துபவர்கள் அவதானமாகவும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் கூறப்பட்டிருக்கிறது. கடும் மழை வெள்ளம் காரணமாக நுவரெலிய மாவட்டம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அங்குள்ள விவசாயிகளின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமானதாக உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. அங்குள்ள விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் அறுத்து செல்லப்பட்டிருப்பது என்பது மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இந்த காலநிலை சீற்றத்தினால் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி இறைவனை பிரார்த்திப்பதோடு மக்களை பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து மக்களுக்கும் இறைவன் துணை. காலநிலை சீற்றத்தின் காரணமாக நுவரெலிய நகரத்தின் தற்போதைய நிலை. இந்த கடுமழை வெள்ளம் மண்சரிவு காரணங்களால் பலர் தங்களது உடைமைகளையும் வீடுகளையும் இழந்திருப்பதோடு பலர் உயிர் நீத்திருப்பதும் மிகவும் வேதனைக்குரிய விடயமாகவே இருக்கிறது.
உயிர் நீத்தவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.